வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம எப்படி பருப்பு உருண்டை மோர் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மோர் குழம்பு டேஸ்ட்டே நார்மலாக நல்லா இருக்கும். அதுக்குள்ள நம்ம பருப்பு உருண்டை சேர்க்குறப்போ அந்த சுவை கூட கொஞ்சமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 5 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 சிகப்பு வத்தல், 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 2 கப் தயிர் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 3 வெள்ளைப்பூண்டு, 3 சிகப்பு வத்தல், சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 1/2 கப் கடலைப்பருப்பு. இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, இதையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது பருப்பு ஊற போடுறப்பே அரிசி, சீரகம், துவரம்பருப்பு, மல்லி எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இதை ஊற வச்சுட்டு அரைக்கிறப்ப நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்தாச்சு. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இதில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் விடாமல் நல்லா ஒரு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பு அதெல்லாம் சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டு இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பருப்பு உருண்டை செய்கிறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை
ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. அதனால் நான் இப்போ இதை உருட்ட போகிறேன். என்ன சைஸில் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கலாம். நான் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருட்ட போகிறேன். இதை வந்து மீதம் இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் உள்ள எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு நம்ம அவிச்சிடலாம். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை அவிச்சா போதும். இது நல்லா வேகணும், அது வரைக்கும் இதை அவிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, இதை வந்து அதே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். தண்ணியை மட்டும் லைட்டாக வடிகட்டிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா தண்ணியுமே வடிகட்ட வேண்டாம், லைட்டாக வடிகட்டினாலே போதும். மீதி இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு, இந்த பருப்பு உருண்டைகள் எல்லாமே. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போட்டும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து இப்போவே நல்லா கொதிக்க விட்டுறோம். ஏன்னா நம்ம மோர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் இப்போவே நல்லா கொதிக்க விட்டுடலாம். மோர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குயிக்காக கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மோர் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம மோர் சேர்த்துடலாம். நம்ம வச்சுருந்த தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு எக் விஸ்க் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பருப்பு உருண்டை சேர்த்துடலாம். இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம பருப்பு உருண்டை சேர்த்துடலாம். ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம இதில் பருப்பு உருண்டை சேர்த்துடலாம். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் அது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம பருப்பு உருண்டை சேர்த்ததுக்கப்புறமும் குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே செஞ்சுக்கலாம். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு உருண்டைகள் சேர்த்துடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் பருப்பு உருண்டைகள் சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் இப்படி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வெயில் டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம மோர் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பும் கூட. இப்போ சுட சுட குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த பருப்பு உருண்டை மோர் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.